ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு என்ன இது இன்னும் ஒன்றும் புரியலையே, டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஓட்டி ஓட்டி பார்க்குறேன். என்னென்னா சபரிக்கு எதிராக வந்துட்டு ரம்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அது அண்ணனாச்சேப்பா அப்படின்னா, சபரி வந்து இப்போ தலையாக இருக்கிறதுனால அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சுபிக்ஷா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கனிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. கனி வந்துட்டு தனியாக வந்துட்டு ரம்யாவை கூப்பிட்டு சொல்லாமல் ஒரு சபையில் வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க போல இருக்குது. அது இவங்களுக்கு ஒரு மாதிரி காண்டாக இருந்திருக்கு. அப்போ வந்து சபரி வந்து என்ன சொல்லிட்டாரு, சரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுனா உன்னை நான் மாற்ற போகிறேன் கிச்சன் டீம்லேருந்து அப்படின்னு ஒன்று கொந்தளிக்கிறாங்க. யார்? ரம்யா. அது எப்படி மற்றவங்க சொன்னேன்னு நீங்கள் மாற்றிடுவீங்களா? நான் கிச்சன் டீமில் தான் இருப்பேன், வேறு இடத்துல மாற்றிங்கன்னா என்னால் போக முடியாது. நீங்கள் வந்து எப்படின்னு நான் வீக்கெண்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி கேட்பார்ல தலை எப்படின்னு, அப்போ நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேட்டுன்றாங்க. என்னடா இது என்ன ரம்யா இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி ஒரு அடி வாங்குறாங்க, இது அடி எடுத்து வைக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே. ஏன்னா அவங்க இல்லைன்னா ரம்யா கிடையாது. ரம்யா அவங்களோட நிழல் இருக்கிற வரைக்கும் தான் ரம்யாவுக்கு முதல் மதிப்பு. ரம்யா தனியாக வந்தாங்கன்னா இவங்களால இங்கெல்லாம் சர்வே பண்ண முடியாது. இங்கே வந்துட்டு வியானா அரோரா அவங்ககிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னையை மாற்றணும்னு சொல்கிறாரு. அவர் பாட்டுக்கு அவர் தானே ஃபஸ்ட்டு என்னை போட்டார், இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுறாங்க ரம்யா. இது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. என்ன டவுட்டுன்னா, நேற்று சபரி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, சரிங்களா? அது வந்துட்டு பயங்கர பூதாகரமாக வெடிக்க போகுதுன்ற மாதிரி நம்மளுக்கே இப்போ தெரியுது. அப்போ உள்ளே இருக்கிற ஆட்களுக்கும் தெரியும்ல. ஸோ அதனால் வந்துட்டு சபரியை விட்டு விலகிறது நம்மளுக்கு நல்லது. சபரி கூட இருந்தால் நம்மளுக்கும் செம்ம டோஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோன்ற மாதிரி வந்துட்டு நைஸாக கண்டிக்கிறாங்களோ ரம்யா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ரம்யாவோட விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். யார் சூப்பராக இருக்காங்கன்னு கைத்தட்டல் வந்து அங்கே போயிட்டு டமால் டீமில்னு சிங்சக் பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு தலையாக இருக்கும்போதே வந்துட்டு அவர் மாத்திரம் சொன்னால் கம்முன்னு தான் போவாங்க முன்னாடிலாம். ஆனால் இப்போ ஏன் போக மாட்டுறாங்க? அப்போ ரைட், ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ரைட், நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். திடீர்னு சபரிக்கும் ரம்யாவுக்கும் முடிகிச்சு. சபரி சொல்கிறாரு, ஆனால் போக முடியாது, போனாலும் வேலை செய்ய மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.